எப்போ முடியும்னு காத்திருந்தீங்களா? கோபமான ரோஹித் சர்மா டிக்ளேர் செய்வதில் நிகழ்ந்த மிகப்பெரிய காமெடி. வாங்க விரிவாக பார்க்கலாம். இங்கிலாந்துக்கு எதிராக நடைபெற்ற 3வது டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்தியா 434 ரன்கள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சது. மேலும் இந்திய அணி பார்த்தீங்கன்னா 2-1 என்ற கணக்கில் தொடரில் முன்னிலை வகிக்குது. ராஜ்கோட் நகரில் பிப்ரவரி 15ஆம் தேதி துவங்கிய அந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த இந்தியா பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா 131, ஜடேஜா 112 ரன்கள் எடுத்த உதவியுடன் 445 ரன்களை குவிச்சது. அதைத் தொடர்ந்து களமிறங்கிய இங்கிலாந்து அணி அதிரடியாக விளையாட முயற்சித்து 319 ரன்களுக்கு மட்டுமே எடுத்து ஆட்டம் இழந்து போச்சு. இங்கிலாந்து அணி சார்பில் அதிகபட்சமாக பென் டக்கெட் 153 ரன்கள் எடுத்தார். இந்தியா சார்பில் அதிகபட்சமாக முகமது சிராஜ் 4 விக்கெட்டுகளை சாய்த்தார். அதைத் தொடர்ந்து 126 ரன்கள் முன்னிலையோட இரண்டாவது இன்னிங்ஸ் ஆடின இந்தியா பார்த்தீங்கன்னா வெறும் 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 430 ரன்களை குவிச்ச நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை நாங்கள் டிக்ளேர் பண்ணிக்கிறோம்பா அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் 214 ரன்களும், கில்லு 91 ரன்களும், சர்பாஸ் கான் 68 ரன்களும் எடுத்தாங்க. இறுதியில் 557 ரன்களை துரத்திய இங்கிலாந்து மோசமாக விளையாடி 122 ரன்களுக்கு சுருண்டு படுதோல்வியை சந்திச்சது. அதிகபட்சமாக மார்க் வுட் 33 ரன்கள் எடுத்தார். இந்தியா சார்பில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ரவீந்திர ஜடேஜா 5 விக்கெட்டுகளை சாய்த்தார். இந்த போட்டி நடந்துட்டு இருக்கும்போது இந்தியா ரெண்டாவது இன்னிங்ஸில் 400 ரன்களை தாண்டினதும் டிக்ளேர் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா தயாராகிட்டு இருந்தார். அந்த நேரம் பார்த்து 97வது ஓவரோட முடிவில் நடுவர்கள் ட்ரிங்க்ஸ் பிரேக் விட்டாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தேவையான தண்ணி எல்லாத்தையும் குடிச்சிட்டு வேர்வையெல்லாம் தொடச்சிக்கிட்டு ஜெய்ஸ்வால் மற்றும் சர்பாஸ் கான் பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சியோட மீண்டும் பேட்டிங் செய்யறதுக்கு தயாரானாங்க. அந்த சமயத்தில் நம்ம கேப்டனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெவிலியன் நோக்கி கேப்டனை பார்த்துருக்காங்க. அதாவது நம்ம ரோஹித் சர்மாவை ஜெய்ஸ்வால் மற்றும் சர்பாஸ் கான் பார்த்துருக்காங்க. அவங்க பார்க்கும்போது ரோஹித் சர்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஃபீல்டிங்கு தயாராகிட்டு இருந்திருக்காரு. உடனே இவங்க 2 பேரும் என்ன நினச்சிக்கிட்டாங்க, நம்ம கேப்டன் டிக்ளேர் பண்ணிட்டாருங்குது, சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெவிலியன் நோக்கி கிளம்புனாங்க. உடனே இதை பார்த்த நம்ம கேப்டன் உங்களை யாரா வர சொன்னா, ஏன்னா நான் கூப்பிடும் போது வந்தால் போதும், ஒழுங்காக கிளம்புங்க, போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்பிச்சிட்டாரு விளையாடுறதுக்கு. இதை பார்த்தா இங்கிலாந்து அணியும் இந்தியா டிக்ளேர் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிரவுண்டை விட்டு வெளியே கிளம்புனாங்க. உடனே ரோஹித் நான் அப்படிலாம் டிக்ளேர் பண்ணல, போய் ஒழுங்காக விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் விளையாட வச்சுட்டாரு. இதனால இங்கிலாந்து வீரர்களுக்கும் நடுவர்களுக்கும் இடையே கொஞ்சம் வாக்குவாதம் நடந்தது. குறிப்பாக ஜாக் ரவுலி மற்றும் பென் டக்கெட் 2 பேருமே பார்த்தீங்கன்னா போய் ஓப்பனிங் இறங்குறதுக்கு சீக்கிரமாக நடைய கட்டினாங்க பெவிலியன் நோக்கி. அதனால இங்கிலாந்து வீரர்கள் அதிருப்தி அடைந்த நிலையில மைதானத்தில் குழப்பமும் ஏற்பட்டுச்சு. அதை தொடர்ந்து நடைபெற்ற அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா டாம் ஹார்ட்லிக்கு எதிராக சர்பாஸ் கான் ஒரே ஓவரில் 6, 4, 6 அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு வழியாக பின்னி படல் எடுத்தார். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா டிக்ளேர் அறிவிச்சார். அதை தொடர்ந்து தான் இந்திய அணி மிகப்பெரிய ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.